சமீபத்தில் ராஜஸ்தானுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் விஷயமா போயிருந்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம். இந்த ராஜஸ்தானோட மணலில் ஒரு முருங்கை மரத்தை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு. அது என்ன விஷயம்னு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா பார்த்துங்க. முருங்கை மரம் இதுதான், நல்ல முருங்கை மரம். பார்த்துக்குங்க, இலையை பார்த்துங்க. நான் கூட வேறு ஏதோ மரம்னு நினச்சி பக்கத்தில் போய் பார்த்தா அது முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் நல்ல பக்கத்தில் போய் பார்த்தா ஃபுல்லாக பூ, என்ன முருங்கை பூவாக அள்ளி வச்சுருக்கு. காரணம் என்னடான்னு நானும் ஃபுல் மரத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு விஷயம் தெரிய வருது. பாலைவனம் மணலில் அந்த இதோட வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்குது. மரத்தோட உயரத்தை பார்த்தீங்கன்னா இதில் பூவில் உங்களுக்கு இதை கூட காமிக்கிறேன் பாருங்கள். பூவோட காயும், சின்ன சின்ன காயும் வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? பூ காய் பார்த்தீங்களா? காயை பார்த்தீங்களா? பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. அதை பூவை பார்த்தீங்களா? அது பூவில் வண்டுகளையும் நிறைய வண்டு, அப்புறம் தேனீக்களை முக்கியமாக தேனீக்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தேனீக்கள் நிறைய, ஏன்னா தேனீக்கள் இருந்தால் தான் ஒரு மரத்தோட வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும், அதோட விளைச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மரம் நம்ம ஊரில் இருந்தால், நம்ம ஊரில் மட்டும் இந்த மரம் இருந்தால், ஒரு மரம் இருந்தால் இந்த காயப்புறம் விற்றா கூட லட்சாதிபதி, ஏன் கோடீஸ்வரம் கூட ஆகலாம். ஏன்னா அந்த மரத்தை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக போச்சு. உயரத்தை பார்த்தீங்களா? இந்த மரத்தோட உயரம் அவ்வளோ உயரம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது இந்த மரம். ஆனால் காற்றடிச்சா அந்த மரம் காய் தாங்காமல் கீழே விழுந்துரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை பூ வந்து உங்களுக்கு இப்போ இருக்குது, கொஞ்ச நாள் கழித்து பூ கூட உதிரலாம். நான் கீழே பார்க்கும்போது கூட கொஞ்சம் பூக்கள் கீழே உதிர்ந்து தான் கிடந்தது. பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சி அள்ளி வச்சுருக்குங்க. இதை கூட செக் பண்ணி பார்த்தேன், இந்த இலையை கூட நான் செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் கசக்கலை, நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் முருங்கை மரத்தை விட. ஆனால் இந்த பசலை கீரையை சாப்பிட்ட மாதிரி லைட்டாக பிசுபிசுப்பான அந்த தன்மை இருந்ததுங்க. ஒசரத்தை பார்த்தீங்களா? மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. ஓகே, இந்த மரம் நம்ம ஊரில் இருந்தால் அழகா ஒரு 7 லட்சாதிபதி ஆக கூட சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் இங்கே வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒரு தமிழராக தான் இருந்திருக்கணும். இன்றைக்கு ஒரு நல்ல தகவலை உங்களோட நான் பகிர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல தகவல்கள் பகிர்ந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி. இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி